நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா, இந்த குடி. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னம்மா? சொன்னதுக்கு அப்புறம் என்கிட்ட நீ சண்டைலாம் போடக்கூடாது. முதல்ல சொல்லு. நந்து இங்க மேல வந்து குடி வந்ததுக்கு அப்புறம் அவ திடீர்னு குணமானத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அவ சொல்லியிருந்தால. சொல்லியிருந்தா. மனோஜ் போனதுல இருந்து அவ யாருமே இல்லைன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் நந்தா வந்தாரு. மேல இருந்த அந்த பொறிக்க பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தினது நந்தா தானே. அதனால வந்த நம்பிக்கைதான் அக்காவை சீக்கிரமா குணமடைய வச்சிருக்கு. நீ சொன்னது 100% உண்மைமா. நந்து வந்து போனதுக்கு அப்புறம் கௌரி கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டாமா. யாரும் இல்லைங்கிறத அவ உணர ஆரம்பிச்சிட்டா. நீ என்னம்மா சொல்ல வர? நந்தா ஒருவேளை இங்க இருந்திருந்தா நீ அவனை ஒரு தடவை கூப்பிட்டு பாரு. முடிஞ்சா அவனை மேலேயே வந்து தங்க சொல்லி பாரு. நீ என்னம்மா யோசிக்கிற? எப்ப பார்த்தாலும் மனோன்னு புலம்பிட்டு இருந்த கௌரி மனோ செத்த விஷயத்த நந்தா சொன்னா ஒருவேளை அவ கேப்பான்னு நினைக்கிறேன். அது இல்ல விஷயம். நான் அன்னைக்கு சொன்னது எல்லாத்தையுமே நீ அப்படி மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். கௌரி அக்காவும் நந்தாவும் ஒண்ணு சேரணுங்கிற ஆசை உனக்கு மறுபடியும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி நந்தாவுக்கும் ஒரு அம்மா இருக்காங்க. அதையம்மா நீ யோசிக்கல? கௌரி அக்காவும் நந்தாவும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அக்கா பழைய நிலைமைக்கு வந்துருவாதான். ஆனா அது நீ மட்டும் எடுக்கிற முடிவு இல்லைல்ல. அதுக்கு முன்னாடி நந்தாவோட சம்மந்தமும் வேணும். ஆசைப்படுறது நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத முதல்ல மனசுல இருந்து தூக்கி எறியணும். ராஜேஷ், நீங்களும் அங்கிளும் ஏதோ ஒரு சொந்தக்காரங்க டெத்துக்கு போயிட்டு வரீங்கல்ல? ஆமா, நான் சொல்லிட்டு தானே போனேன். அம்மா சொன்னாங்க. போன காரியம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அங்கிருந்து வந்தேன். அங்கிள் எங்க? அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்ல, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாரு. நீ மட்டும் ஏன் சீக்கிரம் வந்துட்ட? அங்கேயே இருன்னு அப்பா கூட சொன்னாரு. நான் தான் ட்ரெஸ் கொண்டு போகலன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காரியம் நடக்கிறப்ப போனா போதும்ல, அதான் வந்துட்டேன். இது என்ன புது ட்ரெஸ்ஸா இருக்கு? ஆமா. யாருக்கு? இது என்ன கேள்வி கௌரி? எனக்கு வாங்காம வேற யாருக்கு வாங்க போறேன்? இல்ல, சொந்தக்காரங்க இறந்த அடுத்த நாளே புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கியா, அதனாலதான் கேட்டேன். அந்த அளவுக்குலாம் யோசிக்கவே இல்லை. ஆமா, நீ சாப்பிட்டு வந்திருப்பல? இல்லை, டெத்துக்கு போயிட்டு வந்தா குளிச்சதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே நான் சாப்பிடுவேன். நான் போய் குளிக்கிறேன், நீ போ. நீ போய் குளிச்சுட்டு வா. அதுக்குள்ள நான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். சப்பாத்தி பண்ணி கொண்டு வரட்டுமா? வேணாம் கௌரி, நான் பாலானா கடையில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை அவர் கொடுத்து விட்டுறாரு, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நேரமா நீ கர்னல் வீட்டையே பார்த்துட்டு இருந்தியே, என்ன விஷயம்? என்னாச்சுன்னு சொல்லுமா? அங்க பாக்குறது மட்டும் இல்ல, வர கோவத்துக்கு 4 அறையெல்லாம் தோணுது. என்ன பண்றது? அக்காவா போயிட்டாலே. ஐயோ, கௌரி ரூம்ல இல்லையா? ரூம்லயா? அப்போ அக்கா எங்க போயிருக்கான்னு உனக்கு எதுவுமே தெரியாதாமா? நீ எதுவுமே பார்க்காத, எப்ப பாரு கிச்சன்ல ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இரு. அவளை வெளியில விடாத நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அவ வந்துட்டு இருக்கா. அவ சொல்லாம போயிட்டான்னு அவகிட்ட எதுவும் சத்தம் போடாத, புரியுதா? அக்கா நில்லு. நீ எதுக்கு அடிக்கடி கர்னல் அங்கிள் வீட்டுக்கு போயிட்டு இருக்க? அது நான் சும்மா தான் போயிட்டு வந்தேன். அது எனக்கும் தெரியும். ஆனா அங்க ராஜேஷ் மட்டும்தான் இருக்காரு. அதுக்காக தான் நான் கேக்குறேன். ராஜேஷ் சாப்பிட்டானான்னு கேக்குறதுக்காக போனேன். அத நீ இங்க இருந்து கத்தி கேட்டாலே போதுமே. இதுல என்ன பிரச்சனை உனக்கு? அக்கா, எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ இப்படி பேசுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? யார பார்த்தாலும் உனக்கு மனோஜ் தான். ராஜேஷ பாக்குறப்போ உனக்கு அப்படித்தானே தோணுது?
மரியாதையா வந்து அவர் நம்ம வீட்ல பொண்ணு கேட்டாரு. ஆனா எடுத்ததுமே அவரை பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பிட்டல. ஆனா இப்போ காயத்ரி விடுமா. இது அப்படிலாம் விடுற விஷயம் இல்லம்மா. நம்ம அப்பா மொத்தமா சம்பாரிச்சு வச்சுட்டு போனது வெறும் கடனை மட்டும்தான். மிச்சம் மீதி இருக்கிறது நம்ம குடும்பத்தோட நல்ல பேர் மட்டும்தான். அக்கா பண்றதுனால இப்ப அதுவும் கெட்டு போக போகுதுன்னு நினைக்கிறேன். கௌரி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஒருவேளை ராஜேஷ பார்த்தா உனக்கு மனோ மாதிரி தோணுதுன்னா, ஒருவேளை அவனா கூட இருக்கலாம் உனக்கு வருங்கால புருஷனா. இவளுக்கு மட்டும் இல்ல, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஆமா, பைத்தியம் தான். இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் பைத்தியம் தான் பிடிக்கும். அம்மா, பாக்குறவங்க எல்லாம் எனக்கு மனோ மாதிரி தான் தெரியுவாங்கன்னு எதை வச்சு நீங்க 2 பேரும் சொல்றீங்க? அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து திருடுன்னு அது மனோஜ் தானே நீ எல்லார்கிட்டயும் சொன்ன? அது மனோங்கிறதுனால தான் நான் சொன்னேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டான். நான் பைத்தியம் மாதிரி வளர்றேன்னு நினைக்காதீங்க. நேத்து இங்க வந்தது மனோங்கிறது தான் உண்மை. என்ன பாக்குறதுக்காக தான் வந்தாரு. நீ கத்துனதும் பயந்து ஓடி போயிட்டாரு. விட்டுட்டு போயிட்டாருன்னு அர்த்தம் இல்ல. எல்லாம் சூழ்நிலை தான் காரணம். நான் சொல்றது சத்தியம். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. கௌரி, உங்ககிட்ட 2 வீலர் இருக்குல்ல? இருக்கு. ஏன்? வண்டியும் ஹெல்மெட்டும் எனக்கு தெரியும். நான் வண்டி எடுத்துட்டு போய் ஹைவே பெட்ரோல் பங்க் பக்கத்தில் விட்டுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நீ எடுத்துக்க. அப்புறம் எனக்கு ஒரு 500 ரூபா பணம் இருந்தா கூட. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ஹைவேல தான் கர்நாடகாவோ இல்லை ஆந்திராவுக்கோ போகிற லாரி வரும். அந்த 500 ரூபாவை லாரி டிரைவருக்கு கொடுத்தா எங்கேயாவது போகிற வழியில் இறங்கிடுவேன். நான் இங்கேருந்து போயே ஆகணும். போகணுமா? போயே ஆகணும். வண்டி கொடுக்கறதுனால உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏய், இது பிரச்சனை ஆகணும்லாம் இல்லை. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் போகணும்னு இல்லைல்ல. அப்பா திரும்பி வர வரைக்கும் இங்கே பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அப்பா திரும்ப வந்துட்டா அதை அப்பா பார்த்துக்கலாம். அது இல்லை, நான் உயிரோட இல்லை செத்துட்டேங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். அவங்க அப்படி நினைக்கிறதுல ஒரு விதத்தில் சந்தோஷம்தான். எங்கேயாவது போகிற இடத்துல எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சுப்பேன். புது வாழ்க்கைன்னு சொன்னீங்கன்னா? தெரியல, அதை பற்றி நான் இன்னும் எதுவும் யோசிக்கல. நீ என்ன கேட்க வரன்னு எனக்கு நல்லா புரியுது. இனி என் வாழ்க்கையில் வேற எந்த பொண்ணுக்கும் இடமே இல்லை. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மனோஜ். நீங்கள் செத்துட்டீங்கன்னு சொல்லி தான் போலீஸும் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கொலைகாரம் இல்லைல்ல. புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்ப கூட கௌரி இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? கூட வரியான்னு கௌரியை நீங்கள் கேட்டால் போதும், கௌரி உங்கள் கூட வந்துடுவா. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சாலும் அதுதான், ஒருவேளை தெரியாமல் போனாலும் இதே தான். எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா என் கூட வருவேன்னு கேட்க எனக்கு தைரியம் இல்லை. எதனால? போலீஸ் கண்ணில் படாம தப்பிப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. என்ன தெரிஞ்சவங்க யாராவது என்ன பார்த்தா போதும், மனு இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிற விஷயத்த நேரா போலீஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. என் வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு நிறைய பேர் கண்ணில இருந்து நான் தப்பிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து நான் தப்பிப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. தனிமையில இருந்தா எனக்கு தோன்ற இடத்துக்கு நான் போயிடுவேன். பிடிபட்டா கூட பரவாயில்ல. ஆனா என்னை நம்பி வந்த பொண்ணை விட்டுட்டு போக என்னால முடியாது ராஜேஷ். கொலைகாரனை காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்கான்னு கௌரிக்கும் அந்த பேர் வந்துடும். இப்பவே அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. இனி அவளை கஷ்டப்படுத்த என்னால முடியாது. வண்டி சாவியை கொடு. இது அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு இல்லை, நின்று நிதானமா யோசிச்சு எடுக்கிற முடிவு இது. எதுவா இருந்தாலும் அப்பா திரும்பி வர வரைக்கும் டைம் இருக்குல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அத்தை, நம்ம போட்ட பிளான் சின்னதா சொதப்பிடிச்சோன்னு டவுட்டா இருக்கு. உனக்கு ஏன் அப்படி தோணுது? எதுவா இருந்தாலும் சொல்லு. காயத்ரி சம்மதிக்கலன்னு ஒருவேளை அவளோட அம்மாவை மீட் பண்ணி நந்தா பேசிட்டா? அது சரி,
காயத்ரியோட அம்மா கிட்ட நந்து பேச போறான்னு உனக்கு யார் சொன்னாங்க? நந்து சொன்னானா? நந்தா சொல்றதா? அதுவும் என்கிட்டயா? அதுவும் அவரோட கல்யாணத்தை பத்தி. நல்ல கதையா இருக்கே. அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? அது எப்படியோ தெரியும். தெரிஞ்சது உண்மைதான். அதனாலதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். எப்படி தெரியும், யார் சொன்னாங்கன்னு எதுவும் கேட்காதீங்க. இப்ப என்ன பண்றது அத மட்டும் சொல்லுங்க. இதெல்லாம் உன் பிளான் தானே? பிளான் என்னன்னு நீ தான் சொல்லணும். ஆ, என் மனசுல இருக்கிற ஒரு ஐடியாவை சொல்லவா? சொல்லு. நந்தாவோட பேக் துணிமணி எல்லாம் காயத்ரியோட வீட்ல தானே இருக்கு. ஆமான்னு நினைக்கிறேன். அங்கதான் இருக்கு. நந்தா எதுவுமே எடுத்துட்டு வரல. அது நந்தாவோட பிளான். நீ என்ன பிளான் வச்சிருக்க அத சொல்லு. அந்த வீட்ல இருக்கிற ஆளுங்க முன்னாடி நான் போய் நிக்க போறேன். நந்தாவுக்கும் காயத்ரிக்கு நடுவுல இந்த தேவிகா இருக்கான்னு அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். அதனால என்ன பிரயோஜனம்? அங்க போய் நந்தாவை விரும்புறதுக்கு காயத்ரிக்கு என்ன அருகதை இருக்குன்னு நான் கேட்க போறேன். அவங்களுக்கும் சுயமரியாதை எல்லாம் இருக்கதானே செய்யும். அதை தட்டி விடுற மாதிரி தான் என்னோட பிஹேவியர் அங்க போய் இருக்க போகுது. நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுன்னு காயத்ரி கிட்ட அவங்க அம்மா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் கேட்க வைப்பேன். கௌரி போன் அடிக்குதுமா. அது காயத்ரியோட போன்மா. அதனால என்ன, நீ எடுத்து பேசு. யாரு? யாரோ நந்தினின்னு. எடுத்து பேசு. அவ கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லு. ஹலோ. நந்தா நீங்க தானா? காயத்ரி கோவில் வரைக்கும் போயிருக்கா. நீங்க இனிமே இங்க வாடகைக்கு வரமாட்டீங்களா? அம்மா, நந்தா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. ஹலோ. ஊருக்கு போயிட்டு ஒரு ஃபோன் கூட பண்ணலையேப்பா. இனிமே நீங்க வரமாட்டியா? என்னம்மா, நந்தா என்ன சொன்னாரு? நந்தா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் உன்னோட முகமே மாறிடுச்சு. என்னாச்சுமா? நந்தன் இங்க வரேன்னு சொல்லிருக்காரு. அதுக்கு நீ ஏம்மா கவலைப்படுற? நந்தா இங்க வந்து தங்கறது நமக்கு பாதுகாப்பு தானே. அவன் இங்க தங்கறதுக்காக வரல. பின்ன? அட என்னம்மா, உண்மையை சொல்ல போறியா இல்லையா? காயத்ரிய பொண்ணு கேட்டு அவங்க வீட்ல இருந்து இங்க வராங்களாம். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் ஆசைப்படுறானா? காயத்ரிய பொண்ணு பார்க்க வராரா? உண்மைதானமா இது? காயத்ரிக்கு ஏத்த ஜோடிதான். எல்லார்கிட்டயும் கலகலப்பா பேசுற மனுஷன். காயத்ரியோட குணத்தை பார்த்தா யாருக்குதான் அவளை பிடிக்காது. அவளை கல்யாணம் பண்ணிக்க கடவுள் தான் நந்தனை அனுப்பி வச்சிருக்காரு. நந்தன் காயத்ரிய பொண்ணு கேட்க வரும்போது நீ மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. காயத்ரியோட வருமானம் இல்லைன்னா நாம என்ன பண்றதுன்னா யோசிக்காத. நான் துணி கடையில வேலை பாக்குறேன், நீயும் டெய்லரிங் வேலை பாக்குற. இதை வச்சு நம்ம எப்படியாவது பொழைச்சுக்கலாம். ஒரு ஆளாவது நம்ம குடும்பத்தோட கஷ்டத்துல இருந்து விடுபடட்டுமா? இனிமேலாவது அவ கொஞ்சம் நிம்மதியா வாழட்டும். என்னம்மா நீ? நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இப்படியே இருக்க. நானும் அத பத்தி யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேன். நந்தன் இங்க வந்ததுக்கு காரணம் வேற எங்கேயும் வீடு கிடைக்காமலாம் இல்ல, நமக்கு உதவி பண்றதுக்காக தான். மனோ உன்னை பொண்ணு கேட்டு வந்ததும் நந்தா சொல்லிதான். நம்மளை கவனிக்கிறதுக்கு நந்தா இப்போ இல்ல, ஆரம்பத்துல இருந்தே கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? காயத்ரிக்கும் நந்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு தானே அர்த்தம். அது உண்மையா இருக்கலாம். கேடிதான் இவ.
நந்தினின்னு நந்தாவோட பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கா. அவ வரட்டும், இன்னைக்கு ஒரு வழி பண்ண போறான் அவள. கௌரி, காயத்ரிக்கு நந்தனை பிடிக்குன்ற விஷயம் தெரியாம நந்தனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அவகிட்ட நான் பேசினேன். என்னம்மா பேசுற நீ? நந்தனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நீ யோசிச்சு வச்சிருந்தியா? நந்தா மாதிரி ஒரு ஆளை கட்டிக்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லம்மா. என்னதான் இருந்தாலும் துரதிருஷ்டசாலி தான் நானு. போதாததுக்கு பைத்தியம்னு பட்ட பேர் வேற. கௌரி, எனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். காயத்ரி தான் அவருக்கு பொருத்தமா இருப்பா. அவங்க கல்யாணத்தை சீக்கிரமாவே பண்ணிடணும். அவ வரட்டும், எப்படி பயமுறுத்துறேன் பாரு. வா போலாம். ரொம்ப நேரமா சாமி கும்பிட்டுட்டு இருந்தியே, அப்படி என்னதான் வேண்டிட்டு இருந்த? கௌரி அக்கா சீக்கிரம் குணமானும், வீட்ல எல்லாம் சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு வேண்டதுக்கா இவ்ளோ நேரமாச்சு? எனக்கு வேண்டதுக்கு நிறைய இருக்குன்னு உன்கிட்ட யார் சொன்னா? அதை தவிர வேற என்ன இருக்க போகுது? எனக்கு நிறைய இருக்கு காவியா. முடிஞ்சதும் முடியாம இருக்கிறதும் இன்னும் நிறைய இருக்கு. கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் இதெல்லாம் மாறும். வேற வழியில இல்ல நமக்கு. நீ அழுததையும் பார்த்தேன். கடவுளுக்கு கொடுக்க பூவோ கற்பூரமோ என்கிட்ட எதுவும் இல்ல. சங்கடங்கள் மட்டும்தான் இருக்கு. என்னுடைய கண்ணீரை கடவுள் நெய்வேத்தியமா எடுத்துப்பாரு. சாமிக்கு நம்மள பிடிக்கல போல இருக்குக்கா. அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது காவியா. நான் சொன்னது உண்மைதான் அக்கா. அம்மா அடிக்கடி கோயிலுக்கு வருவாங்க, அப்பப்ப கௌரி அக்காவும் வருவாங்க. இப்பதான் அவங்க வரமாட்டாங்க. நானும் அக்காவும் அடிக்கடி வந்துட்டு இருந்தோம். கோயிலுக்கு வந்து பரிகாரம்லாம் பண்ணுவோம். அப்படி இருந்தும் நம்ம பிரச்சனை எல்லாம் தீரவே இல்லையே. கௌரி அக்கா கல்யாணம் நின்று இருக்குமா? கௌரி அக்காக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நம்ம என்ன வேணாலும் அதெல்லாம் வேஸ்ட்டுக்கா. சாமிக்கு எதுவும் கேட்க போறது இல்ல. அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் எப்பவுமே நம்மள சோதிப்பாரு. அப்புறம் போதும் போதுங்கிற அளவுக்கு அள்ளி கொடுப்பாரு. நீ இப்படியே சொல்லிட்டு நம்மள மாதிரி ஏழைங்களை கடவுள் கண்டுக்கவே போறது இல்ல. பணக்காரவங்களுக்கு தான் திரும்ப திரும்ப அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம். அம்மா, என்னம்மா? அம்மா, நந்தா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். காயத்ரிய பொண்ணு பார்க்கவா தான் இருக்கும். இங்க பாரு, கல்யாணத்துக்கு எனக்கு முழு சம்மதம்னு நீ சொல்லியே ஆகணும். அதெல்லாம் எனக்கு தெரியும்டி, நீ வா. யாரடி இந்த பொண்ணு? எனக்கு தெரியலம்மா. இது காயத்ரியோட வீடு தானே? ஆமா, காயத்ரி கோயிலுக்கு போயிருக்கா. நீ யாருமா? என் பேரு தேவிகா, டாக்டர் தேவிகா முரளி. நந்தாவும் என் கூட வரதா இருந்தது. திடீர்னு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. உடனே நானும் அவரும் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஏசிஜி எடுத்து பார்த்தப்போ பெருசா பிரச்சனை எதுவும் இல்ல, ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொன்னாங்க. நான் எதுக்காக இப்ப இதெல்லாம் இங்க வந்து சொல்றேன் தானே நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? டென்ஷனாலதான் நந்தாவோட அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்தது. அதுக்கு காரணம் நீங்க தான். நாங்களா? அப்பா இல்லாம 3 பொம்பளை பசங்க இருக்கிற வீட்ல போய் பையன் தங்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு முடியாம போயிடுச்சு. இங்க பாருமா, நந்தா எங்க வீட்ல தங்கல, மேல் வீட்ல தான் இருந்தாரு. ஓ, மேல் வீடா? அப்படின்னா கொஞ்சம் படியேறி போற டிஸ்டன்ஸ் தானே. நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி என்ன நீங்க பேச சொல்றீங்க? பணக்கார வீட்டு பசங்களை வலை வீசி பிடிக்கிற உங்கள மாதிரி பொம்பளைங்க கிட்ட நான் எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. கௌரி, நீங்க உங்க இஷ்டப்படி நடந்துக்கலாம். பணக்கார வீட்டு பையனா பார்த்து கூட்டிட்டு வந்து இங்க தங்க வச்சுக்கலாம். அவன் கூட இஷ்டத்துக்கு சுத்தலாம். ச்சே, அது ஏன்னு கேள்வி கேட்க வந்தா திட்டுவீங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? யார் இங்க அநியாயம் பண்ணா? நீ நந்தாவைய கூப்பிட்டு கேளு, நாங்க யாராவது அந்த மாதிரி நடந்துக்கிட்டோமான்னு. அதுக்கெல்லாம் இப்ப எந்த அவசியமும் இல்ல. இனிமே உங்க முகத்துல முழிக்க நந்தா இங்க வரமாட்டாரு. நந்தாவோட பேக் துணிமணி எல்லாம் இங்க இருக்குல்ல, அதை எடுத்துட்டு போக தான் நான் வந்திருக்கேன்.
நந்தா இனிமே இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. நந்தாவோட எந்த பொருளையும் எங்களால தர முடியாது. நந்தா இனிமே வரமாட்டாருன்னு சொன்னதும் நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? காயத்ரி தானே நந்தா மனச மயக்கினவ. நீ அவளோட அக்கா தானே? இல்ல அக்காவும் தங்கச்சியும் நந்தாவை பங்கு போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? ஏய் உன்ன கௌரி, இங்க பாருமா, நீ டாக்டர் தானே சொன்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ. ரொம்ப கேவலமா பேசுற. இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எங்க கிட்ட பேசாத. கேக்குறதுக்கு எங்களுக்கு தலையெழுத்தும் இல்ல. எனக்கு கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு உங்க பசங்களுக்கு எடுங்க. பொண்ணுங்களை இஷ்டத்துக்கு ஊர் சுத்த விட்டுட்டு கேள்வி கேட்க வந்த எனக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா? நமக்கு என்னமா இவ கூட பேச்சு? அதான் உங்களுக்கும் நல்லது. இல்லன்னா நாக்கு புடுங்குற மாதிரி இந்த தேவிகாவும் கேள்வி கேட்பா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா இங்க இருந்து ஒரு பொருளும் கொண்டு போக முடியாது. நான் அதுக்கு விடவே மாட்டேன். இல்லனா அவரையே சொல்ல சொல்லு. ஆமா, இவ்ளோ பேசுறியே, நந்தாக்கு உனக்கு என்ன சம்மந்தம்? அதெல்லாம் உங்களுக்கு போக போக தெரிய வரும். நந்தா ஃபோன் பண்ணி சொல்லாமலே அவரோட பொருளெல்லாம் நான் எடுத்துட்டு போவேன். அதை தடுத்தீங்கன்னா அம்மாவும் 3 பொண்ணுங்களும் சேர்ந்து நந்தாவை மயக்கி வச்சிருக்கீங்கன்னு ஊர் ஃபுல்லா நான் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுவேன். இங்க பாருமா, கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பத்துல இப்படி அசிங்கமா பேசாத. அந்த தெய்வத்துக்கே எடுக்காத. அவ என்ன மாதிரி பேசிட்டு போட்டும், நீ உள்ள வாமா. அம்மா இவ நான் உள்ள வான்னு சொல்றேன்ல, வா வாமா. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. அது உன்னோட பயத்தை பார்க்கும் போதே தெரியுது. இப்போ உனக்கு ஞாபகம் வரலனா நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். அப்போ உனக்கு சரியா ஞாபகம் வரும். முன்னாடி ஒரு போஸ்ட்மேன் இருந்தாரு, பேரு சுகுமாரன். பாவம் இறந்துட்டாரு. சாவறதுக்கு முன்னாடி அவர் எங்கிட்ட இருந்து ஒரு சீட் எடுத்தாரு, ஒரு 1.5 லட்சம் ரூபாய். உங்க அப்பனோட விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு ஞாபகம் வந்துச்சா? அதெல்லாம் மறக்கலண்ணா. இரு, நான் சொல்லி முடிக்கிறேன். நான் காசு கேட்டு வந்தப்போ நீ எனக்கு ஒரு செக் கொடுத்த. பேங்க்ல பணம் இல்லைன்னா செக் வச்சு என்ன பண்றது? அது பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதை நீ மறந்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும் வாசுண்ணா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கொடுத்துறேன். உங்க அக்கா கல்யாணத்துக்காக நீ 10 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ண கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா என்னோட சிட்டு காசையும் வட்டி காசையும் கொடுக்கறதுக்கு உன்னால முடியல. பவுன்ஸ் ஆன செக் மட்டும் இல்ல, பிளாங்க் செக்கும் பேப்பரும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. எனக்கு தெரியும்ண்ணா, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பா கொடுத்துறேன். உங்களுக்கு வர வேண்டிய முழு பைசாவையும் நான் கொடுத்துருவேன், என்ன நம்புங்க. சிட்டு காசு, வட்டி, ஸ்பீடு வட்டின்னு சேர்ந்து அது ஒரு பெரிய அமௌண்டா இருக்கு. இன்னும் டைம் கேட்கிற. 4 நாள் தான். அதுக்குள்ள என் காசு வரல, நான் உன் வீட்டுக்கு வர வேண்டி இருக்கும். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? வர்றேன். அங்க நிக்கிறது நந்துவனாக்கார் தானே? அவர் திரும்ப வந்துட்டாரு போல இருக்குக்கா. நல்ல வேளை அவர் திரும்ப வந்துட்டாரு. இனிமேல் கௌரி அக்கா செத்து போன மனு மாமா வந்துட்டாருன்னு சொல்ல மாட்டால. நம்ம சொல்ற பேச்சு தான் கேட்க மாட்டா, ஆனா நந்துவனா சொன்னா கேப்பா இல்லக்கா? நந்துவனா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சாக்கா? வந்தது நந்தா இல்ல, வேற யாரு? எவ்வளவு ஒருத்தி நந்தாவோட பொருள் எல்லாத்தையும் கொண்டு போறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றா. அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு ஒருத்தியா? பயங்கரமான திமிர் பிடிச்சவ. ரொம்ப ஓவரா பேசுறா. அம்மா இருக்காங்கன்னு கூட பார்க்காம ரொம்ப தப்பா பேசுறா. நந்தாவை நம்ம வீட்டுல பூட்டி வச்சிருக்கோமா, அந்த அர்த்தத்துல தான் அவ பேசுறா. நந்தாவோட திங்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம்னு நீ அவகிட்ட போய் சொல்லு. நந்தா வந்து எடுத்துட்டு போகட்டுமே. இல்லனா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக நான் தான் அவளை அனுப்பி வச்சேன்னு நந்தா சொல்லட்டுமே. பேக்ல என்னெல்லாம் இருக்குன்னு நமக்கு என்ன தெரியும்? ஏதாவது பொருள் திருட்டு போயிட்டா நாம தானே அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பெரிய வாயாடியா இருக்கா.
அவகிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அதனாலதான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேக் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நீ அவகிட்ட போய் சொல்லு. ஆமா, அவன் நந்தாக்கு என்ன வேணும்னு சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. பேரை சொன்னாலா? தேவிகாவா. அடடா, நீ வந்துட்டியா? நந்தாவோட பேக் எடுத்துட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அத்தை தான் என்ன எடுத்துட்டு வர சொன்னாங்க. நந்தா இனிமே இங்க வர போறது இல்லல, அதனால அவரோட பொருள் எதுவும் இங்க இருக்க வேண்டான்னு அத்தை தான் சொல்லி அனுப்புனாங்க. நந்தாவோட நினைப்பு உன் மனசுல இருந்து எடுத்துட்டு போக முடிஞ்சா அதையும் இந்த பேக்ல எடுத்து போட்டு கொண்டு போயிருப்பேன். இவ என்ன பேசிட்டு இருக்கா? காயத்ரி, பேக கொடுக்க முடியாதுன்னு இவகிட்ட சொல்லு. சொல்லுவியா நீ? என்ன தடுப்பியா நீ? எங்க முடிஞ்சா பண்ணு பாப்போம். ஏதோ நீ முன்பகையை வச்சுதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நான் எதுக்கு ஒண்ணு தடுக்கணும்? முன்பகை இருக்கு, அது நிறையவே இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல? போட்டியா? உன் கூடயா? நீ எதனால இப்படி பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் போட்டிக்கெல்லாம் வரல. அது நீ சொன்ன மாதிரி அது உன்னுடைய தப்பு. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் நந்தா இங்க குடி வந்தப்போ அட்வான்ஸா கொஞ்சம் பணத்தை உன்கிட்ட கொடுத்திருக்கிறதா அத்தை சொன்னாங்க. வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அதை திருப்பி கொடுக்கணும்ல? அதை எப்ப தர போற? அதை வாங்கறதுக்காக நந்தா வர போறதில்ல. 60,000 ரூபாய் தானே? இப்போ உன்கிட்ட இருந்தா என்கிட்ட கொடுத்துறேன். இல்லனா பரவாயில்ல, எப்ப வரணும்னு சொல்லு, நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். 2 நாள்ல நானே வந்து கொடுக்கறேன். சரி, ஓகே, நான் உன்னை நம்புறேன். தவம்லாம் கேள்விப்பட்டிருப்பல, ஒத்த கால்ல நின்னு கடும் தவம் செய்வாங்களே, கிட்டத்தட்ட என்னோட நிலைமையும் அதுதான். நந்தாவோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக என்னால முடிஞ்ச எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா வேலைக்கே ஆகல. ஆமா, நீ எப்படி நந்தாவை மயக்கன? அந்த விதைய எனக்கும் கொஞ்சம் சொல்லி தெரியா? வளைச்சு போடுற விதெல்லாம் எனக்கு தெரியாதா? கஷ்டப்படுற குடும்பத்துல இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணு உங்களுக்கு எப்படி பிடிச்சதுன்னு நான் நந்தா கிட்ட கேட்டிருக்கேன். நந்தா என்ன சொன்னாருங்கிறத வேணா நான் உன்கிட்ட சொல்றேன். நல்ல குணம், மனசுல கள்ள கபட இல்லாத சிரிப்பு, இதுதான் உன்கிட்ட எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னாரு. நந்தா வேணுங்கிற உன்னுடைய தவம் வேஸ்ட் ஆயிடும் நீ நினைச்சனா உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். உன் குணத்தை வச்சு நீ எப்படிப்பட்டவன்னு நந்தாக்கு ஆல்ரெடி நேரம் தெரிஞ்சிருக்கும். உன்னுக்கு ஒரு சொல்லி ஒரு பிரச்சனமும் இல்ல, அதெல்லாம் தன்னால தெரியணும். ஆளை வேணா மயக்கலாம், ஆனா மனச எப்பவுமே மயக்க முடியாது தேவிகா. அத நீ புரிஞ்சுக்கிட்டா சரி. வாக்கா, வா காவியா. பேக் எடுத்துட்டு போனப்போ நீ அவ முகத்தை பாத்தியா? நம்மள ஏதோ பேசி தோக்கடிச்ச மாதிரி. அவ ஜெயிச்சா நமக்கு என்ன? நம்ம யார் கூடயும் போட்டியில இல்லைல்ல. தோத்து போறதுனால ஒரு கஷ்டமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. நீ எந்த அர்த்தத்துல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்லக்கா, நீ எதுக்கு தேவையில்லாம பேசுற? நந்தா இங்க பேக் வச்சுட்டு போனாருன்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கு. அப்பதானே அடிக்கடி உன்னை பார்க்க வர முடியும். இருந்தாலும் அவளை நாம பேக் எடுக்க விட்டுருக்க கூடாது. நந்தா இங்க அடிக்கடி வர்றதுனால என்ன பிரயோஜனம்? இங்க தங்காத ஒருத்தர்கிட்ட நம்ம வாடகை வாங்க முடியுமா என்ன? வாடகை? இந்த வீட்ல ஒரு மௌனராக ஓடிட்டு இருக்கிற விஷயம் எங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன? மௌனராகமா? ரொம்ப ஓவரா நடிக்காத. உன்னை பிடிச்சிருக்கணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு நந்தனே அம்மா கிட்ட போன்ல சொன்னாரு. உண்மைதாண்டி, உனக்கு தான் கால் பண்ணாரு. நான் தான் போன் அட்டென்ட் பண்ணேன். அம்மா கிட்ட கொடுக்க சொன்னாரு. நான் தான் எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. உடனடியா உன்னை பொண்ணு பார்க்க வரேன்னு ரொம்ப உறுதியாவும் சொன்னாரு. இது வரைக்கும் நான் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்லை.
உன்கிட்ட சொல்லாம விட்டாலும் எனக்கு மண்டையே வெடிச்சிரும். சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா தூங்குவேன். நீயும் அப்படிதான் என்கிட்ட இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா நீ கேடிதான், பெரிய கேடி. அக்கா, நான் விளையாட்டுக்கு தாண்டி சொல்றேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்ம குடும்பத்தோட கஷ்டத்துல இருந்து நீயாவது கொஞ்சம் விடுபட்டுக்கோ. நீ என்னக்கா சொல்ற? நந்தா சொன்னது அவர் மனசுல இருக்கிற ஆசைகளை. ஆனா உனக்கு நந்தா மேல எந்த அபிப்பிராயமும் இல்லையா? சொல்லு. உனக்கு நந்தானா பிடிக்கும் தானே? அவ இங்க வந்து பேக் எடுத்துட்டு போனது எனக்கு நல்லதுன்னு தான் தோணுது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அந்த வட்டிக்கார வாசுவை நான் வர வழியில பார்த்தேன். உடனடியா 3 லட்சம் ரூபாவை திருப்பி கொடுக்கணும்னு கேக்குறான். இல்லனா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவேங்கிறான். அது நமக்கு தானே அசிங்கம். கடன் கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நமக்கு யாரும் இல்ல, பிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எதுவும் இல்ல. மேல் விட்டு வாடகைக்கு விட்டு வர காசை வச்சுதான் அந்த ஆளுக்கு கொடுக்க முடியும். மிஞ்சி போனா 6 மாசம் வாடகை அட்வான்ஸா வாங்க முடியும். அதுவும் 60,000 தானே தேரும். ஆனா நம்ம 3 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்கணுமே. வாடகைக்கு விட முடியாதுக்கா, லீஸுக்கு தான் விடணும். இப்போதைக்கு நம்ம தப்பிக்கலாம். இருந்தாலும் அதனால நமக்கு பெரிய பிரயோஜனம் எல்லாம் எதுவும் இல்லை. அந்த ஆள் வந்து பிரச்சனை பண்ண மாட்டான், அது மட்டும்தான் நமக்கு வழி. பணத்தை காரணமா வச்சு நீ உன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்காத. ஏன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணவும் வேண்டாம். இதுக்கு மேல எனக்கு என்ன வாழ்க்கை? நந்தா பொண்ணு கேட்டு வந்தா நீ எதுவும் பேசக்கூடாது, சம்மதிக்கணும். இப்படி ஒரு நல்ல மனுஷன் உனக்கு வேற யாரும் கிடைக்க மாட்டாங்க. என்ன தைரியத்துல காணி அவளை அந்த வீட்டுக்கு அனுப்பி வச்ச? அவளை அனுப்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. நானும் அனுப்பி வச்சேன். அவ சொந்த இஷ்டப்படிதான் கிளம்பி போனா. தனியா போனதுக்கு நாம ஏன் பயப்படணும்? பொம்பளைங்க மட்டும் இருக்கிற வீடு தானே அது. இருந்தாலும் போயிருக்க கூடாதுக்கா. நந்த லவ் பண்ற பொண்ணுக்கு முன்னாடி நந்தனை லவ் பண்ற முறை பொண்ணு போனானா அதெல்லாம் சரியா இருக்காதுக்கா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு வைராகியம் ரொம்ப அதிகம், என்ன வேணாலும் பண்ணுவாங்கக்கா. நீ சொன்னது 100% சரிதான். பொண்ணுங்கனாலே தைரியமானவங்க தான். இருந்தாலும் ரொம்ப தைரியமா உள்ள உன் பொண்ணு தேவிகா தான். ஆமா, போன விஷயம் என்னாச்சுமா? என்ன ஆக போகுது? நந்தாவோட மனச மயக்கின அந்த தேவதைய பக்கத்துல இருந்து பார்த்தேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னவன் ஏமாத்திட்டு போனதும் பைத்தியமான அக்காவையும் பார்த்தேன். எல்லாரையும் நேருக்கு நேர் பார்த்து 4-5 டயலாக் விட்டேன். என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்த அவங்க முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு நந்தாவோட பேக் எடுத்துட்டு நான் இங்க வந்துட்டேன். அவ ஒண்ணும் சொல்லலையா? பெருசா எதுவும் சொல்லல. நந்தங்கிட்ட கேட்காம நீ போய் அவனோட பேகும் பொருட்களையும் எடுத்தா அவன் கோவப்பட மாட்டானா? அது கேட்கணுமா என்ன? கண்டிப்பா டென்ஷன் ஆவாரு. ஆனா அத்தை சொல்லிதான் நான் போனேன்னு சொல்லுவேன். நான் சொன்னேன்னு சொல்லுவியா? ஏன் இஷ்டத்துக்கு இப்படி பண்ணன்னு நந்தா திட்டினா நான் என்ன பண்ணுவேன்? நீங்கன்னா நந்தா எதுவும் சொல்ல மாட்டாரு. கொஞ்ச நாளாவே நீ செய்யற வேலையெல்லாம் ஏன் தலையில தூக்கி போட்டுடுற. அவருக்கு பயந்து தானே அத்தை. 1 மாசத்திலேயே நந்துவோட கல்யாணத்தை முடிச்சாகணும்னு நீதான் என்ன அவகிட்ட சொல்ல வச்ச. இப்படி ஒரு முறை பொண்ணு நந்துவ கட்டிக்க இருக்காங்கிற விஷயத்த அவங்க வீட்லயே போய் நீயே சொல்லிட்டு வந்துட்ட. அடுத்து உன்னோட பிளான் என்ன? அதை இனிமேதான் யோசிக்கணும். ஆனா அடுத்த அடி பார்த்து எடுத்து வைக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இது வரைக்கும் பண்ண எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதனால என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். நான் நல்லா டயர்ல தூங்கிட்டேன். நடந்து வர சத்தத்தை கேட்டு போலீஸ் நினைச்சேன். பதறி அடிச்சு எழுந்துச்சு பார்த்தா கௌரி. பின்னாடி 2-3 பொறுக்கி பசங்க வேற. வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிருந்தனா அந்த பொறுக்கி பயல்களை அடிச்சதை நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நல்ல வேளை கௌரி அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா. கடவுள் எல்லாருடைய கஷ்டங்களையும் தக்க சமயத்துல தீப்பாருன்னு அன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவள கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன்.
சாய்ஸ். அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கப்பே அவள் வந்துட்டா. நீங்கள் சொன்னது சரிதான். கடவுள் தீர்மானித்தது உண்மைதான். நமக்கானது நம்மக்கிட்ட வந்து சேரும். சொல்லப்போனால் நீங்கள் அடிக்கடி கௌரியை பார்க்குறீங்க. அந்த மாதிரி தானே கடவுளும் உங்களை பார்க்கறதுக்காக அவளை அனுப்பியிருக்காங்க. நான் ஒன்று பண்ணுறேன், கௌரியை கூட்டிகிட்டு இங்கே வரேன், நீங்கள் இங்கே இருங்க. வேண்டாம். உங்களை அவ பார்த்துட்டானா கொஞ்சமாவது நிம்மதியாக இருப்பா. வேண்டாம். மறுபடியும் அவன் என்ன பார்த்தானா தேவையில்லாம கற்பனையை வளர்த்தப்பா. அவ ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கையை கொடுக்க முடியாதவனை நினைக்காம இருக்கிறது தான் நல்லது. நான் இங்க இல்லைன்னு அவளுக்கு தெரிஞ்சாதான் அவ வரது போறது கம்மியாகும். இனி அவளை கஷ்டப்படுத்த என்னால முடியாது. என்னாச்சு? ஏதோ கவலையாக இருக்க மாதிரி இருக்கா? பொண்ணுங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும், இல்லனா பணம் இருக்கிற வீட்டுல பிறக்கணும். இந்த ரெண்டும் இல்லாத என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கஷ்டம் எப்பவுமே இருக்குதானே செய்யும். சுற்றி வளைச்சு பேசினா எனக்கு ஒன்றும் புரியல. காயத்ரிக்கு ஒரு கல்யாணம் வர வந்திருக்கு. குட் நியூஸ் தானே? யார் அந்த பையன்? பையனே உனக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல வாடகை இருந்தார்ல, நான் தான். அவர் நல்ல பையன் தானே? காயத்ரிக்கு ஏத்தவர் தான். ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு அவ சொல்றா. இப்படிப்பட்ட நல்ல வரனை வேணான்னு சொல்றது தப்புன்றத நீ தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். எவ்வளவோ சொல்லிட்டேன். இந்த குடும்பத்துல இருந்து கஷ்டப்பட்டது போதும், உன் வாழ்க்கையை நீ தேடிக்கோன்னு. ஆனா எவ்வளவு சொன்னாலும் அவ சம்மதிக்கவே மாட்டேங்கிறா. நந்தனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தோணுதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்பா விட்டுட்டு போன கடன் நிறைய இருக்குல்ல, கடங்காரன் வழியில காயத்ரியை பார்த்து அசிங்கப்படுத்திருக்கான். அந்த கடன் எல்லாம் அடைச்சிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு கடன் இருக்கு? 3 லட்சம் ரூபாய். 3 லட்ச ரூபா கடனுக்காகவா இப்படி ஒரு நல்ல வரனை வேணான்னு சொல்றா? இது அவ்வளோ பெரிய கடன் ஒன்றும் இல்லையே. முயற்சி பண்ணா ஈஸியா கட்டிடலாம். அத சும்மா அவ மழுப்புறதுக்காக சொல்றா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவ வாழ்க்கைய பத்தி அவ யோசிப்பா. அது அவளுடைய தீர்க்கமான முடிவு. அப்படி இருந்தாக்கா உனக்கான ஒரு பையனை நான் பார்த்து வைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருக்காரு. கௌரிக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் இருக்கானான்னு நான் கேட்கவா? ஐயோ வேண்டாம். எதனால? இதுக்கு முன்னாடி கல்யாணம் நின்று போனனாலயா? ஒன்று நம்மளை விட்டுட்டு போனா இன்னொன்று வரப்போறது நல்லா தான் நடக்கும். வேண்டாம் ராஜேஷ். அதான் எதனால? ஒருவேளை கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி ஒன்றும் நான் முடிவு பண்ணல. அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனை? என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தான் தெரியும்ல. என் மனசுல ஒருத்தர் இருக்காரு. திரும்ப வரமாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டாரு. என்ன மறக்கவும் முடியலங்கிறதான அதுக்கான அர்த்தம். நான் ஒரு ஆள் முன்னாடி கழுத்தை நீட்டுறேன்னா அது மனோவுக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனா மனோஜ் பெரிய பிரச்சனையில தானே இருக்காரு. ஒருவேளை உன்னை தேடி வரலனா? சாகுற வரைக்கும் கூட நான் காத்துட்டு இருப்பேன். மனோஜ் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு செய்தி வந்துச்சுல்ல, அது உண்மைதானா? கிண்டல் பண்ணாத ராஜேஷ். மனோ இன்னும் உயிரோடு இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கும் தெரியும் தானே. நான் அடிக்கடி இங்க வந்துட்டு போறது எதுக்குன்னு தெரியுமா? என்ன புரிஞ்சுக்கிட்ட, என்னோட மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் இங்க இருக்காருங்கிறதுனாலதான். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது கௌரி. உங்களுக்கு மட்டும் இல்ல, என்ன அடிக்கடி இங்க வர வைக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த ஜீவனுக்கும் தெரியும். ஆனா அவரை பார்க்க முடியல, பேச முடியலங்கிற ஏக்கம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என்னால என்ன செய்ய முடியும்? காயத்ரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவியா? சொல்ல முடியாதுமா. எனக்காக நீ வெயிட் பண்ணாத. அப்புறம் எப்பவுமே அக்கா மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். நான் எதுக்காக சொல்றேன்னு உனக்கு தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுமா. அடிக்கடி ராஜேஷ பார்க்க போறதுதான் என்னுடைய பயமே. நான் அக்கா கிட்ட சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறான். இல்லம்மா,
அவங்க 2 பேரும் பழகிறத பார்த்தா எனக்கு எதுவும் தப்பா தெரியற மாதிரி தோணலம்மா. கௌரி யதார்த்தமா தான் பழகிட்டு இருக்கா. நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. எனக்கு தெரியுமா, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஐயோ டைம் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன். அக்கா நான் போயிட்டு வரேன். அம்மாவுக்கு கிச்சன்ல போய் ஹெல்ப் பண்ணுக்கா. சரிடி நீ போ. ராஜேஷ் அண்ணா, கர்னல் அங்கிள் எப்போ வர்றாரு? அப்பா எப்போ வர்றாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துட்டா போதும், சம்பந்தமே இல்லாம கதை பேச ஆரம்பிச்சிருவாரு. சரி நான் போயிட்டு வரேன். காயத்ரி ஒரு தனி ரகம் இல்ல. இவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டோம் எவ்வளோ சாதாரணமா பேசிட்டு போறாள். அவ எதுவும் சொல்லலைனாலும் அவ முகத்தை பார்த்தே நான் புரிஞ்சுக்குவேன். நான் தான் திடீர்னு அவளை பார்த்து பிடிச்சு போயெல்லாம் பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லல. அவங்க 2 பேருக்குள்ள ஏற்கனவே லவ் இருந்திருக்கு. ஏய், உனக்கு தான் அப்படி தோணுது. அவங்க 2 பேருக்கு சம்மதனாக்கா கல்யாண பேச்சு எடுக்கிறப்போ அவங்க எதுக்கு எதிர்க்கிறாங்க? அதுதான் என் தங்கச்சி. அவ வாழ்க்கை அவ அவளுக்காக வாழல, எங்களுக்காக வாழறா. இது வரைக்கும் அவளுக்குன்னு ஒரு புது துணி கூட வாங்கினது கிடையாது. ஆனா என் அம்மா காவியாவோட ட்ரெஸ் லைட்டா ஃபேட் ஆனா கூட அவ ஒத்துக்கவே மாட்டா. உடனே புதுசு வாங்கிட்டு வருவா. தீபாவளி பொங்கல் ஆகட்டும் எங்களுக்கெல்லாம் புது ட்ரெஸ் வாங்குவா. உனக்கு ட்ரெஸ் வாங்கலையான்னு கேட்டா எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு மழுப்பிடுவா. அவ அவளை பத்தி என்னைக்குமே யோசிச்சதில்ல, எங்களை பத்தி யோசிக்காம இருந்ததே இல்ல. நாங்க மட்டும்தான் அவளுக்கு எல்லாம். என் தங்கச்சி மாதிரி ஒரு பொண்ணை நான் வேற எங்கேயுமே பார்த்ததே இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.